வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மின் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளாதிருக்க தீர்மானம், ஏமாற்றத்தில் மக்கள். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சிவஞானம் ஸ்ரீதரன். எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம். எதிர்வரும் நாட்களில் நாட்டில் வானிலையில் தாக்கம். இன்னும் 300 பார் அனுமதி பத்திரங்களை வழங்கவே இருந்தேன். வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில். லங்கா டைல்ஸின் 2க்கு2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7, முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 07718534778. மாபெரும் விலைக்கழிவு. தொடர்பான இலங்கை செய்திகள். எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளாதிருக்க இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். நேர் மின்சார உற்பத்தியும் உயர்மட்டத்தில் இருக்கும் பின்னணியில் மக்களுக்கு மின்சார கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளாதிருப்பதற்கான காரணங்களை அதிகாரிகள் விளக்க வேண்டும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை திருத்தும் கொள்கையின்படி இந்த வருடம் 2 முறை மின் கட்டணம் குறைக்கப்பட்டது. இதன்படி மார்ச் மாதத்தில் 21.9 வீதமாகவும் ஜூலையில் 22.5 வீதமாகவும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த அக்டோபர் மாதத்தில் மின் கட்டணம் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் டிசம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இறுதியில் இலங்கை மின்சார சபையின் மின் கட்டணத்தை 6% முதல் 11% வரையில் குறைக்கும் முன்மொழிவை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நிராகரித்தது. தற்போதைய சூழ்நிலையில் மின் கட்டணத்தை அதிக சதவீதத்தால் குறைக்கலாம் என்று கூறப்பட்டது. இவ்வாறான ஒரு பின்னணியில் எதிர்வரும் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்காமல் தொடர்ந்து பேண வேண்டும் என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் நேற்று மீண்டும் யோசனையை முன்வைத்தது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடத்திய விசாரணையில் மின்சார கட்டணத்தில் 1.02% குறைந்த சதவீதத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என மின்சார சபை தெரிவித்துள்ளது. பலத்த மழை காரணமாக நீர்மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்து நேற்றைய நிலவரப்படி நீர்மின் உற்பத்தி 56% காணப்பட்டது. இந்நிலையில் மின்சார சபையின் முன்மொழிவு தொடர்பான தமது நிலைப்பாட்டை எதிர்வரும் ஜனவரி 3ஆம் வாரத்துக்குள் அறிவிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியல் குழு உறுப்பினராக முன்மொழிந்தார். நேற்று காலை பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு குழுவுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் எம்பி வெற்றி பெற்றுள்ளார். 25 உறுப்பினர்களில் ஒருவரை அரசியலமைப்பு குழுவுக்கு நியமிப்பதற்காக கேட்கப்பட்டது. அப்போது ஸ்ரீதரன் எம்பியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்மொழிய தமிழரசு கட்சியினர் வழிமொழிந்துள்ளனர். ஜீவன் தொண்டமான் அவர்களை நாமல் ராஜபக்சவும் ரவி கருணாநாயக்கவும் வழிமொழிந்து முன்மொழிந்தார்கள். பின்னர் நடந்த வாக்கெடுப்பில் 4 வாக்களிக்காமல் விலக 21 வாக்குகளில் 11 வாக்குகளை ஸ்ரீதரன் எம்பியும் 10 வாக்குகளை ஜீவன் தொண்டமான் எம்பியும் பெற்றனர். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஸ்ரீதரன் எம்பி அரசியலமைப்பு குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டார். அரிசியை இறக்குமதி செய்யும் போது 1 கிலோவுக்கு 65 ரூபாய் வரி அறவிடப்படுவது மற்றும் அரிசி இறக்குமதி செய்வதற்கு போதிய கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் பல உணவு இறக்குமதியாளர்கள் அரிசியை இறக்குமதி செய்யாமல் இருக்க தீர்மானித்துள்ளனர். 1 கிலோ அரிசியை இறக்குமதி செய்யும் போது 65 ரூபாய் வரி அறவிடப்படுவதால் நாட்டு அரிசி கிலோ ஒன்றை இறக்குமதி செய்ய 210 ரூபாய் செலவாகும் எனவும் இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டு அரிசி கிலோ ஒன்றை 220 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியாது எனவும் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
இதேபோல அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கம் இம்மாதம் 20ஆம் தேதி வரையிலேயே கால அவகாசம் வழங்கியுள்ளதாகவும் அந்த கால அவகாசம் போதாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரிசி தொகையானது இந்திய துறைமுகத்தில் இருந்த கப்பல்களுக்கு அரிசி கையிருப்பு ஏற்றப்பட்ட போது 10ஆம் தேதி அல்லது அதைவிட ஓரிரு நாட்கள் தாமதமாகும் எனவும் அவ்வாறான ஒரு சூழலில் ஒருபோதும் 20ஆம் தேதியாகும் போது அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது என அவர்கள் கூறியுள்ளனர். இந்த சிக்கல் நிலை காரணமாக பல இறக்குமதியாளர்கள் பலர் அரிசி இறக்குமதிக்கு தயக்கம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக எதிர்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் மற்றும் அரிசி விலையானது அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சந்தை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டில் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனுடன் நாடு முழுவதும் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் மேல் சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலையிலது இரவு வேளைகளில் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டில் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கடந்த அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவையேனும் ரகசியமாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ வழங்கப்படவில்லை. ஒவ்வொரு அனுமதி பத்திரத்துக்கும் அரசாங்கம் கட்டணத்தை அறவிட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ லஞ்சமாக மதுபான உரிமங்கள் வழங்கப்படவில்லை. அவை சட்ட ரீதியாக அரசாங்கத்துக்கு வருமானம் ஈட்டுவதாக வழங்கப்பட்டவை. கடந்த அரசாங்கம் மதுபான அனுமதி பத்திரங்களை லஞ்சமாக வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். ஒவ்வொன்றும் 10, 15, 20 மில்லியனுக்கு விற்கப்பட்டது. நேரடி வரிகள் இல்லாமல் வருவாய் ஈட்டுவதற்கான வழிகள் இவை. இந்த அனுமதி பத்திரங்களில் அரசாங்கத்தின் வருமானத்தில் 4 to 5 பில்லியன் வரை சேர்ந்திருக்கலாம். நான் ஏன் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டும்? இவை எதுவும் இலவசமாக வழங்கப்படவில்லை. சில எம்பிக்கள் பார உரிமம் பெற சிலரை அனுப்பி வைத்தனர். ஆனால் நான் யாருக்கும் கொடுக்கவில்லை. அதனால்தான் யாரும் தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்கவில்லை. நாட்டில் ஆயிரக்கணக்கான மதுபான சாலைகள் உள்ளன. இன்னும் 300 உரிமங்களை வழங்கவிருந்தேன். அடுத்த ஆண்டு இன்னும் 300 உரிமங்களை வழங்க ஏற்பாடு செய்திருந்தோம். இவற்றில் வருமானம் சேர்க்கப்பட்டால் எவ்வளவு? கலால் வரி வருவாய் நாட்டின் முக்கிய வருமான ஆதாரங்களில் ஒன்று. இவற்றை மறைத்து பொய்யான தகவல்களை காட்ட வேண்டிய அவசியமில்லை என்றார். சுவிட்சர்லாந்தின் வெளிவிவகாரங்களுக்கான பெடரல் திணைக்களத்தின் சமாதானம் மற்றும் மனித உரிமைகள் பிரிவுக்கான ராஜாங்க துணை செயலாளர் டீம் எண்டர்லேன் 5 நாட்கள் விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அவர் முதலில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தினை சந்தித்து உரையாடியுள்ளார். இதன்போது உள்நாட்டில் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை முன்னெடுத்து செல்வது தொடர்பில் ஆரோக்கியமான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கொழும்பில் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அரசாங்கம் சமாதானத்தினை கட்டியெழுப்புதல், நல்லிணக்கத்தினை உருவாக்குதல் மற்றும் பொறுப்புக்கூறல் விடயத்தில் உள்ளக பொறிமுறைகளை முன்னெடுப்பதற்கு சாதகமான சமிதிகளை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் இவ்விடயங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லப்படுவதன் அவசியம் பற்றி சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் எடுத்துரைத்துள்ளனர். அத்துடன் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் அரசாங்கம் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏற்கனவே புதிய அரசியலமைப்புக்காக தயாரிக்கப்பட்டுள்ள இடைக்கால அறிக்கையில் இருந்து அடுத்த கட்டமாக முன்னெடுப்பதற்காக அறிவித்துள்ள போது ஆட்சி பொறுப்பேற்றதன் பின்னர் அரசாங்கத்தின் பிரதான கட்சிகளின் வெளிப்பாடு மாகாண சபை முறைமையை நீக்குதல் உள்ளிட்ட வகையில் அமைந்திருக்கின்றது. ஆகவே முரண்பாடான கருத்துக்களை தவிர்க்கும் வகையில் அரசாங்கத்துடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் அவசியம் என்றும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில்
வினைத்திறனாக செயற்படுவதற்கு சுவிட்சர்லாந்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ பிரெஞ்சையும் சந்தித்து ராஜாங்க துணை செயலாளர் டீம் என்ட்ரலின் கலந்துரையாடியுள்ளார். இந்நிலையில் அவர் இன்றைய தினம் வடக்குக்கு செல்ல உள்ளதோடு 2 நாட்கள் தங்கியிருப்பதோடு அரசியல் மற்றும் சிவில் தரப்பினரை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் உள்ளக பொறிமுறையை நிராகரிப்பதோடு தொடர்ந்து சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகின்றோம் என வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவித்தனர். யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்தனர். மேலும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினரால் ஊடக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டது. அவ்வறிக்கையில் உள்ளதாவது: இந்த அறிக்கையில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திராவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க செயலாளர் சம்பிரா செல்வராணியும் இந்த அறிக்கைக்கு கையொப்பமிட்டு உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எதிர்வரும் 10ஆம் தேதி மனித உரிமைகள் தினம். எங்களது மனித உரிமைகள் தினத்தை அன்று நாங்கள் 8 மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் கருப்பு தினமாக அனுஷ்டிக்க இருக்கின்றோம். எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை தெரியாமல் போராடி கொண்டிருக்கும் எங்களுக்கு மனித உரிமைகள் தினம் எதற்கு? மனித உரிமைகள் மனிதர்களையே மதிக்காத இந்த நாட்டில் மனித உரிமை தினம் வைத்து எதற்காக இந்த மனித உரிமை தினங்களை அனுஷ்டிக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. 15 வருட காலமாக எங்களது சுதந்திரம் இழந்து எங்களது உறவுகளுக்கு என்னென்ன நடந்தது என்று தேடிக்கொண்டிருக்கும் நாங்கள் இந்த மனித உரிமைகள் தினத்தை கருப்பு தினமாக 8 மாவட்டத்திலும் 10ஆம் தேதி அனுஷ்டிக்க இருக்கின்றோம் என்று கூறி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். வெள்ள அழுத்தங்களால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 600 குடும்பங்களுக்கு வடக்கு மாகாண பொருளியலாளர்கள் தன்னார்வமாக ஒன்றிணைந்து அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய உலருணவு பொதிகளை வழங்கி வைத்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 300 குடும்பங்களுக்கும், யாழ்ப்பாணத்தில் 250 குடும்பங்களுக்கும், முல்லைத்தீவில் 50 குடும்பங்களுக்கும் சுமார் 600 குடும்பங்களுக்கான பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. தொடர்பான உலக செய்திகள். சிரியாவில் உள்ள இந்திய குடிமக்கள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு இந்திய வெளியுறவு விவகாரத்துறை நேற்றிரவு அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு விவகாரத்துறை வெளியிட்டிருக்கும் அறிவுறுத்தலில் சிரியாவில் தற்போதிருக்கும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்திய குடிமக்கள் அனைவரும் அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் சிரியாவுக்கு பயணிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். தற்போது சிரியாவில் இருக்கும் இந்தியர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிந்து கொள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்றும், சிரியாவில் இருந்து விரைவாக வெளியேற விரும்பும் இந்தியர்களுக்கான விமான சேவை இருப்பதாகவும், சிரியாவில் இருக்க வேண்டிய அவசியம் இருப்பவர்கள் பாதுகாப்பாகவும் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிரியா நாட்டின் 3வது பெரிய நகரான ஹாம்ஸையும் கிளர்ச்சி படையினர் நெருங்கியுள்ளனர். அதையடுத்து அந்த நகரமும் அவர்களிடம் மேலும் நிலை ஏற்பட்டுள்ளதால் அங்கிருக்கும் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி வெளியேறி வருகின்றார்கள். இந்நிலையில்தான் மத்திய அரசு இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கின்றது. கடந்த 2011ஆம் ஆண்டு சிரியாவில் தொடங்கிய உள்நாட்டு போரில் ஜனாதிபதி அல் அசாத் படைகளுக்கு ஆதரவாக ரஷ்ய கிளர்ச்சி படையாளர்கள் ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் செயல்பட்டன. தலைநகர் டமாஸ்கஸ், ஆல்பே, ஹாம்ஸ், ஹாமா ஆகிய முக்கிய நகரங்கள் ஏறத்தாழ அனைத்து மாகாண தலைநகரங்கள் உள்ளிட்ட பெரும்பாலான சிறிய பகுதியை அரசு படையினர் கைப்பற்றுவதற்கு ரஷ்யா உதவியுள்ளது. இட்லி மாகாணம், அலப்பே மாகாணத்தில் சில பகுதிகள், ராக்கா, ஹசாவின் பெரும்பாலான பகுதிகள் உள்ளிட்ட பகுதியில் மட்டும் பல்வேறு கிளர்ச்சி குழுக்களில் கட்டுப்பாட்டில் இருந்து வந்துள்ளது. இந்த சூழலில் அலப்பே மாகாணத்தில் ஹெச்டிஎஃப் கிளர்ச்சி படையினர் கடந்த வாரம் திடீரென தாக்குதல் நடத்தி அரசு கட்டுப்பாட்டு பகுதிகளை கைப்பற்றினர். அவர்களது இந்த அதிரடி தாக்குதலை எதிர்பார்க்காத ராணுவம் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மேலும் முன்னேறிய கிளர்ச்சி படையினர் நாட்டின் 2வது பெரிய நகரமான அலப்பேவை கைப்பற்றினர். இதனை தடுக்க ரஷ்யாவும் சிரியாவும் தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தினாலும் கிளர்ச்சி படை இன்னொரு நகரமான ஹமாமை கடந்த வியாழக்கிழமை கைப்பற்றியது.
இந்த சூழலில் அரசு படையினரை பின்னுக்கு தள்ளிவிட்டு தொடர்ந்து வேகமாக முன்னேறி வரும் கிளர்ச்சி குழுவினர் தற்போது ஹாம்ஸ் நகருக்கு நெருக்கத்தில் வந்துள்ளதால் அந்த நகருக்கு அவர்கள் கைப்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்கொரியாவில் ராணுவ ஆட்சியை மட்டும் அமல்படுத்த மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் இயல் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கிழக்காசிய நாடான தென்கொரியாவில் அடுத்த வருடம் தாக்கல் செய்யப்பட உள்ள நிதிநிலை அறிக்கை சட்டமூலம் குறித்து ஆளும் மக்கள் சக்தி கட்சிக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சிக்கும் தொடர் மோதல் போக்கு நிலவியது. இதையடுத்து தேசவிரோத சக்திகளை ஒழிக்க அவசர நிலை ராணுவ சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது என ஜனாதிபதி யூன் சுக் இயல் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினர். தென்கொரிய பாராளுமன்றத்தில் நடந்த கூட்டத்தில் உறுப்பினர்கள் ராணுவ ஆட்சி பிரகடனத்துக்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்தனர். ராணுவ ஆட்சியை திரும்ப பெறுவதற்கான தீர்மானம் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து ராணுவ ஆட்சியை அமல் செய்யும் பிரகடனத்தை திரும்ப பெறுவதாக ஜனாதிபதி யூன் சுக் இயல் அறிவித்தார். இதனால் அந்த நாட்டில் 12 மணி நேரம் நிலவிய பெரும் குழப்பம் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் மக்களை கவலையடைய செய்துள்ளேன், பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியதுக்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராணுவ ஆட்சியை அமல்படுத்தியதுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். ராணுவ ஆட்சியை மீண்டும் அமல்படுத்த மாட்டேன். எனது அரசியல் எதிர்காலத்தை கட்சி தீர்மானிக்கும். எனது செயலுக்காக எந்த ஒரு விளைவுகளையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக் இயல் தொலைக்காட்சி வழியே நாட்டு மக்களுக்கு மன்னிப்பை தெரிவித்திருந்தார். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 லீக் தொடரான சையத் முஸ்டாக் அலி கிண்ண தொடரின் பரோடா அணி உலக சாதனை படைத்துள்ளது. பரோடா மற்றும் சிக்கிம் அணிகள் மோதிய லீக் ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய பரோடா அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 349 ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக பானு பனியா 134 ரன்களை குவித்து கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்தார். மேலும் பரோடா அணியில் 3 பேர் அரை சதம் அடித்து அசத்தினர். சிக்கிம் அணி தரப்பில் சுனில் பிரசாந்த், ரோஷன் குமார் 4 ஓவர்கள் பந்து வீசி 81 ரன்கள் விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதன் மூலம் T20 கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்து பரோடா அணி உலக சாதனை படைத்தது. இதற்கு முன்பு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காம்பியாவுக்கு எதிரான T20 போட்டியில் சிம்பாப்வே அணி 344 ரன்கள் அடித்திருந்தே T20 கிரிக்கெட்டில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து விளைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். 됩니다.